பிரைஸ் தி லார்ட். நான் இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு பாடலை குறித்து பாட வந்திருக்கிறேன். கேட்கலாமா? அழகான அளவற்ற அகிலத்திலே ஆத்தும ஆதாய அறுவடைக்கு ஆயத்தமா பாரு அறுவடையோ மிகுதி, ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். ஆயத்தமா நீ, ஆயத்தமா ஆயத்தமா நீ, ஆயத்தமா. காற்றை போன்ற கஷ்டத்தை கண்டால் விதைக்க முடியாது, மேகத்தை போன்ற சூழ்நிலை கண்டால் அறுக்க முடியாது. காற்றை போன்ற கஷ்டத்தை கண்டால் விதைக்க முடியாது, மேகத்தை போன்ற சூழ்நிலை கண்டால் அறுக்க முடியாது. இந்த அழகான அளவற்ற அகிலத்திலே ஆத்தும ஆதாய அறுவடைக்கு ஆயத்தமா. நல்லா இருந்துச்சா? இந்த பாடல் என்ன சொல்லியிருக்குது பார்த்தீங்களா? அழகான அளவற்ற அகிலத்திலே ஆத்தும ஆதாயம் செய்ய ஆயத்தமா. எங்க இல்லாத, யாருக்கு நெருக்கம் இல்லாத, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவ்வளோ துன்பம் வருதுன்னா, ஏன்னா இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. நாம் பேசுகிற வார்த்தை ஜீவன் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அன்றைக்கே சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ என்பவரை ஆண்டவருக்காக வைராக்கியம் பண்ணினதுனால நேபுகாத் நேச்சார் நிறுத்தின அந்த பொற்சிலை பணிந்து கொள்ள மாட்டோம்னு அவங்க தைரியமா நின்னதுனால அவர்களுக்கு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையே கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அவங்க பயப்படவே இல்லை, தைரியமா நின்னாங்க. அந்த அக்கினி சூளையில அவங்களுக்கு குண்டுகட்டா கட்டி போட்ட பொழுதிலும் அவர்களை தப்புவிக்க ஆண்டவர் தம்முடைய தூதனாக அந்த இடத்துல வந்தார். அவர்களை தப்புவித்தார். அவர்களை யார் கட்டி கொண்டு போட்டாங்களோ அவங்க எரிஞ்சாங்களே தவிர, அந்த ஹீட்னால அவங்க எரிஞ்சு போனாங்க. ஆனா அவர்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அவர் நம்மை அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். நாம பண்ண வேண்டிய காரியம் என்ன? அவரோடு இன்னும் அதிகமா நெருங்கணும், இன்னும் அதிகமா சுவிசேஷம் அறிவிக்கணும், இன்னும் சந்தோஷமா சுவிசேஷம் சொல்லணும். எவ்வளவு நெருக்கம் வருதோ, எவ்வளவு துன்பப்படுத்தப்படுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆயத்தமா அப்படி இந்த பாடலுக்கு சொல்லப்பட்டிருக்குது. காற்றை கண்டோ மழையை கண்டோ பயப்படாதீங்க, சந்தோஷத்தோட நற்செய்தி பண்ணிங்க அறிவிக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.